بسم الله الرحمن الرحيم الحمد لله الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحابه أجمعين فقد قال الله تعالى في القرآن العظيم لا تدخلن المسجد الحرام إن شاء الله آمنين فقد قال رسول الله صلى الله عليه وسلم المسلم من سلم المسلمون من لسانه ويده அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் திருநாமம் கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன். வான் வையம் புகழ் அனைத்தும் ஏக வல்லோனால் அல்லாஹு தஆலா ஒருவன் மீது மட்டுமே என்றென்று முறைத்தாகட்டுமாக. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாரின் மீதும் அன்னாரின் வழிவந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நாதாக்கள், ஷஹதாக்கள், அவுலியாக்கள், உலகத்தில் பிறந்த மூமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் என்றென்றும் குன்றாமல் குறையாமல் நிலவட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். கடந்த ஜனவரி 30 உலக அளவில் இன்று வரை பேசும் பொருளாக எப்ஸ்டீன் ஃபைல் என்பதாக பேசப்பட்டு வருகிறது. எந்த செய்தியினுடைய தொலைக்காட்சி பகுதியை திறந்தாலும் அல்லது செய்தித்தாள்களை எடுத்து வாசித்து பார்த்தாலும், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக வலைத்தளங்களில் சென்று பார்த்தாலும் இது சம்பந்தப்பட்ட செய்திகள் நிறைய உலக அளவில் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. இது மிகப்பெரிய குற்றமான செயல்பாடு என்று நாம் சொன்னாலும் இந்த குற்றத்தில் முஸ்லிம்களும் ஈடுபட்டு இருக்கிறார்கள் என்பதுதான் மிகப்பெரிய வருத்தத்திற்குரிய நிகழ்வு. அதாவது அமெரிக்கா நாட்டினுடைய ஜெஃப்ரி எப்ஸ்டீன் அப்படின்னு ஒரு யூதன், கிட்டத்தட்ட 1950களில் பிறந்த ஒரு மனுஷன். அவன் வாத்தியார் தொழிலை தொடங்கி அரசியல், குறிப்பாக அமெரிக்காவுடைய அரசியலை மாற்றி போடும் அளவிற்கு வல்லமை பெற்றவனாக மாறிவிட்டான். அவனுடைய தொழிலாக பாலியல் தொழில் இருந்திருக்கிறது. குறிப்பிட்ட சிறுவர்களை உலக அளவில் இருந்து கடத்தி கொண்டு போய் தனக்கென்று இருக்கக்கூடிய ஒரு தீவில் ஃபார்ம் ஹவுஸ் என்ற அந்த இடத்தில் வைத்து ஒரு பாலியல் தொழிலை அங்கே நடத்தி இருப்பதாகவும், அதனுடைய ஆவணங்கள் இன்று கொஞ்சம் கொஞ்சமாக கசிந்து வெளியே வந்து கொண்டிருப்பதாகவும் தகவல்கள் வருகிறது. இந்த எப்ஸ்டீன் என்பவனுடைய குற்றச்சாட்டு ஆரம்பத்தில் 2008, அதாவது புளோரிடா மாகாணத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண், என்னுடைய மகள் 14 வயது குழந்தையை இந்த எப்ஸ்டீன் என்பவன் கடத்தி கொண்டு போய் பாலியல் வன்புணர்வு செய்து விட்டான் அப்படின்னு ஒரு காவல்துறையிட்ட முதல் முறையாக இவன் மீது குற்றச்சாட்டு எழுகிறது. அது சம்பந்தப்பட்ட நேரத்தில் ஆய்வு செய்து பார்த்து அவனுக்கு அவ்வளவாக தண்டனைகள் கொடுக்கப்படாமல் அன்று தப்பித்தான். ஆனால் பிறகு 2019ஆம் ஆண்டு இவனுடைய குற்றங்கள் அதிகரிக்க காவல்துறைக்கு ஒரு நெருக்கடி ஏற்பட 19ஆம் ஆண்டு 2019 அவன் கைது செய்யப்படுகிறான். சிறைச்சாலைக்குள்ளேயே அவன் தற்கொலை செய்து கொண்டதாக தகவல். கொலையா அல்லது தற்கொலையா என்பது உறுதியான தகவலாக தெரியவில்லை. இவன் செய்த குற்றங்கள் எக்கச்சக்கமானது. ஆள் கடத்தல், அதே போல சிறு குழந்தைகளை வைத்து விபச்சார தொழில் ஈடுபடுத்தல், அதே போல அந்த குழந்தைகளுடைய உடல் உறுப்புகளை, குறிப்பாக இரத்தங்களை எடுத்து
இளமை மீண்டும் திரும்ப வேண்டும் என்று ஆசைப்படுபவர்களிடத்தில் பெரும் கொண்ட பொருளாதாரத்தை வாங்கி கொண்டு அவர்களுக்கு அதை சப்ளை செய்தல், இப்படியான பல வகையான குற்றச்சாட்டு அவன் மீது உண்டு. அவன் கிட்டத்தட்ட ஒரு நீண்ட பட்டியலை அவன் பதிவு செய்திருக்கிறான். சுமார், அதாவது அந்த பட்டியலுடைய நீளம் 3 மில்லியன் ஆவணங்கள் அவனிடத்தில் இருக்கிறது என்பதாக இன்று ஆய்வுகள் அது சம்பந்தப்பட்ட செய்திகள் சொல்லிக் கொண்டே வருவதை பார்க்கிறோம். அதாவது இவன் கயவன், இவன் தவறு செய்கிறான், இவன் பட்டியலில் உலக தலைவர்கள் எல்லாம் இருக்கிறார். இவனுக்கு இவனுடைய ஆசை வார்த்தைக்கு மயங்கி சிறுபிள்ளைகளிடத்திலே பாலியல் துன்பங்கள் துன்புறுத்தி அவர்கள் சுகம் காணக்கூடிய நிலைப்பாடு உலக தலைவர்கள் உண்டு. அது இந்திய தலைவர்களும் இருக்கிறார்கள் என்பதாக சொல்லப்படுது. அது மிகப்பெரிய வருத்தமான செய்தி என்னவென்றால், அரபு உலகத்தின் தலைவர்களும் இதில் இருக்கிறார்கள், முஸ்லிம்களும் இதில் ஆட்பட்டு இருக்கிறார்கள் என்பதுதான் மிகவும் வருத்தத்திற்குரிய செய்தி. குறிப்பாக மார்க்கம் எப்படி சொல்கிறது, லா ததுகுலன்ன மஸ்ஜிதல் ஹராமி இன்ஷா அல்லாஹ் ஆமீன். நபியே, நீங்க நாம அல்லாஹ் நாடினால் அந்த நகரத்திற்குள் அச்சமற்றவர்களாக நீங்கள் நுழைவீர்கள் அப்படின்னு அல்லாஹ் இங்க குர்ஆன்ல பதிவு செய்யறான். மக்காங்கிறது ஒரு நேரத்தில் அச்சமான இடம், முஸ்லிம்களுக்கு ஒரு அச்சமான இடம். ஆனா முஸ்லிம்களுக்கு இப்போ அந்த மக்கா பகுதி கைவசம் வரப்போகுது. அது அல்லாஹ் சொல்றான், பயப்படாதீங்க, நீங்க எதை பார்த்து எந்த ஊர் நாடு அந்த அந்த பகுதியை பார்த்து நீங்க அச்சப்பட்டீங்களோ இனிமே அச்சப்பட தேவையில்லை, உங்க கைதான் ஓங்க போகுது. அல்லாஹ் உங்களை அந்த இடத்துக்குள்ள நுழைவிக்க போறான், பயம் இல்லாம நுழைவிக்க போறான் அப்படின்னு அல்லாஹ் அந்த இடத்துல ஒரு வார்த்தையை ஆமினி அப்படின்னு பயன்படுத்தி சொல்றான். அதாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவாங்க, அல் முஸ்லிமு மன் சலிமல் முஸ்லிமூன். ஒரு ஒரிஜினல் முஸ்லிம்னா யார்? ஒரிஜினல் முஸ்லிம். கலிமா சொன்னவனெல்லாம் முஸ்லீம் ஆயிட முடியுமா? முடியாது. ஒரிஜினல் முஸ்லிம் ரசூலா சொல்றாங்க. சுத்தமான முஸ்லிம் யாருன்னு கேட்டா, மன் சலிமல் முஸ்லிமூன் மின் லிசானிஹி வ யதிஹி. இவனால் எந்த முஸ்லிம்களுக்கும் நாவின் மூலமாகவோ கரங்களின் மூலமாகவோ துன்பம், துயரம், அச்சம் இது எதுவும் ஏற்பட்டிருக்க கூடாது. அதாவது சுருங்க சொன்னா, ஒரு முஸ்லிமால யாருக்கு எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது. எந்த பிரச்சனையும் இல்லாம ஒரு முஸ்லீம் வாழ்ந்தாருன்னா அவர் தான் ஒரிஜினல் முஸ்லீம் அப்படிங்கிறத பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடியது இன்று நம்முடைய கவனத்திற்கு மிகவும் தேவையான ஒன்று. ஆயிரக்கணக்கான சிறு பிள்ளைகளை கடத்தி கொண்டு போய் அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடாத துன்பங்களை, கஷ்டங்களை, சிரமங்களை கொடுப்பது, அது மட்டுமல்ல அந்த குழந்தைகளை அங்கே அடித்து உதைத்து புதைப்பது, அல்லது அந்த குழந்தைகளுடைய அறுத்து பலியிட்ட பிறகு துண்டுகளாக வெட்டி அந்த கடற்கரையில் இருக்கக்கூடிய திமிங்கலங்களுக்கு இரையாக போடுறது, இது எல்லாம் நிறைய குற்றச்சாட்டு அந்த பகுதியில இந்த எஃப்ஸ்டீனுடைய தலைமையில நடந்திருக்குது. அந்த எஃப்ஸ்டீனுக்கு உதவி செய்த பல தலைவர்களில் முஸ்லிம் தலைவர்களும் உண்டு என்பதுதான் மிகவும் வருத்தமானது. மிகவும் வருத்தமானது. பயமுறுத்துறது இருக்கிறதே, அது மோசமான செயல்பாடு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து மதீனாவிலிருந்து மக்காவுக்குள்ள நுழைகிறாங்க. நுழையும் பொழுதே சொல்லிட்டாங்க, எப்பா மக்கா நம் வசம் வரப்போகுது, நாம அந்த பூமியை இனிமே ஆள போறோம், அந்த பூமியில இஸ்லாமிய ஆட்சியும் வளரப்போகுது, நாம அந்த கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வர போறோம். நம்ம ஊருக்குள்ள நுழையும் பொழுது நீங்க சத்தம் போட்டுக்கிட்டு நுழையக்கூடாது. சத்தம் போட்டுக்கிட்டு, கூக்குரல் போட்டுக்கிட்டு, கை காலை தட்டிக்கிட்டு ஆக்ரோஷமா உள்ள நுழைஞ்சீங்கன்னா அந்த மக்கத்து மக்கள் பயந்து விடுவார்களா இல்லையா? மக்காவோட வசிக்கிற மக்களுக்கு பயம் வந்துருமா இல்லையா? ஒரு மூமியில பயமுறுத்தலாமா? பிற மக்களை பயமுறுத்தலாமா? பயமுறுத்தக்கூடாது. மக்கா நம் வசம் தான், ஆனா சத்தம் இல்லாம உள்ள போங்க அப்படின்ட்டான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மேட்டுல இருந்து ஏறி குதிக்காதீங்க, அது கூட அவங்களுக்கு அதாவது பயத்தை உண்டாக்கிடும் அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. மக்காவுக்குள்ள நுழைஞ்சு மக்கா தன் வசம் ஆன பிறகு பல காஃபிர்கள்லாம் பயந்தாங்க. முஹம்மது வந்துட்டார், என்ன பண்ண போறாரோ தெரியல, இந்த முஹம்மதை தானே நம்ம ஒரு நாள் விரட்டி விட்டோம், அந்த தோழர்களை தானே நம்ம துன்புறுத்தணும், இப்ப முஹம்மதுடைய வசம் ஆயிடுச்சு மக்கா நகரம், நம்மளெல்லாம் என்ன செய்வாரு அப்படின்னு மக்கள் பயந்துகிட்டு இருந்த பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மக்கத்து மக்களில் மூலம் தலைவராக மதிக்கப்பட்டவர் அபூ சுஃபியான், அதனால் அபூ சுஃபியான் வீட்டுக்குள் யாரெல்லாம் நுழைந்து கொள்வார்களோ அவர்கள் பாதுகாப்பு கிடைக்க பெற்றவர்கள், அவர்கள் பயப்பட வேண்டாம் அப்படின்னா. மக்காவுடைய தலைவர் அபூ சுஃபியான் வீட்டுக்குள்ள போயிருங்க,
முஹம்மது என்ற நான் என் தோழர்கள் உங்களை எதுவும் செய்ய போவதில்லை அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அடுத்து சொன்னாங்க, ஆயுதம் இருந்தா கீழே போட்டுரு, உன்னை நான் ஒண்ணும் செய்ய மாட்டேன் அப்படின்ட்டாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆயுதத்தை கீழே போட்டவர்கள் அச்சமற்றவர்கள், அவர்கள் நிம்மதி பெறுவார்கள் மக்கா நகரத்திற்குள் அப்படின்னு அடுத்து அறிக்கை விட்டாங்க. அடுத்து சொன்னாங்க, கஅபாக்குள்ள போயிட்டா நான் தொடவே மாட்டேன், கஅபாக்குள்ள போயிட்டா நீங்க எல்லாம் பாதுகாப்பான ஆளு அப்படின்ட்டான். இதன் சொல்ல வர தகவல் என்னன்னு கேட்டா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வசம் வந்தது மக்கா. அப்போதும் கூட தன்னை எதிர்த்தவர்கள் அந்த பூமியிலே வாழட்டும், அவர்கள் அச்சமற்றவர்களாக வாழட்டும் என்று நினைத்தார். அவங்கள பயமுறுத்த கூடாதுன்னு நினைச்சாங்க, அவங்கள பயத்தால் அவர்களை நடுங்க வைக்க கூடாதுன்னு நினைச்சாங்க. இதுதான் ஒரு மூமீனுக்கான அழகு என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். விளையாட்டுக்கு கூட யாரையும் பயப்படுத்தக்கூடாது, பயமுறுத்தக்கூடாது அப்படின்னு மார்க்கம் சொல்லுதேன். அபூதாவுல இப்படி ஒரு நபி மொழி பதிவு செய்யப்பட்டிருக்கு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியூர் பயணத்தில் தன் தோழர்களோடு இருந்த பொழுது, பொதுவாகவே அரபு மக்கள் வந்து இந்த ஒட்டகம் கட்டுறதுக்கு ஒரு கயிறு வச்சிருப்பாங்க. அந்த கயிறு தான் இன்னைக்கு ஸ்டெயிலா மாதிரி நம்ம அரபு மக்கள் தலையில ஒரு வடு வைக்கிறோம் இல்லையா, அந்த வடுவனுடைய வரலாறு என்னன்னு கேட்டா, பாலைவனத்து அரபிகள் ஒட்டகம் வைக்க ஒரு கயிறு, அந்த கயிறை கீழே மேல போடாம தலையில சுத்தி வச்சுக்குவாங்க. இன்னைக்கு அது ஃபேஷன், அது வேற. அப்ப அந்த கயிறை ஒருத்தர் படுக்க போகும்போது தலைக்கு சுருமாடு மாதிரி வச்சுக்கிட்டு, தலைவாணி மாதிரி வச்சுக்கிட்டு ஒரு தோழர் படுத்தார், ஒரு நபி தோழர் படுத்தார். படுத்த உடனே அவர் நல்ல ஆழமா தூங்குறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த தலைவனை மாதிரி அந்த கயிறு வச்சிருக்காரு பார்த்தீங்களா, அந்த ஒட்டக கயிறு கட்டுறதுக்கு, அந்த கயிறை மெதுவா உருவிட்டாங்க. உருவின உடனே தலை பொத்துன்னு கீழே விழுந்துருச்சு. என்னடா கயிறை காணாம, அப்போ ஒட்டகத்தை எப்படி நம்ம இது பண்றது, அது இதுன்னு பல மாதிரி அவர் யோசிச்சுக்கிட்டு அந்த கயிறை ரொம்ப ஒரு பதட்டத்தோட தேடுறாரு. எங்க போச்சு தெரியலையே, என்ன ஆச்சு தெரியல, இந்த கயிறு இல்லாம அப்படின்னு ரொம்ப ஒரு பதட்டமா தேடுறாரு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவருடைய பதட்டம் புரிஞ்சிருச்சு. சஹாபாக்கள் தான், பிற தோழர்கள் தான் அப்படி எடுத்து வச்சு இவர் ஒரு பயமுறுத்துறதுக்கு, ஒரு திடுக்கிற செய்யறதுக்கு ஒரு பிளான் போட்டிருக்காங்கன்னு தெரிஞ்ச உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா யஹில்லு லி முஸ்லிமி ஐயு ரப்பி முஸ்லிமன், ஒரு முஸ்லிம் பிற முஸ்லிமை திடுக்கிட செய்வது அனுமதிக்கப்பட்டதல்ல, திடுக்கிட செய்யக்கூடாது, அது ஹராமான செயல்பாடுண்டா. ஹராமான செயல்பாடு எந்த வகையிலையும் திடுக்கிட, பயமுறுத்த, ஒரு ஒரு வகையான பதட்ட நிலையை உருவாக்க கூடவே கூடாது. அது மனைவிட்ட இருந்தாலும் கூட, பிள்ளைகிட்ட இருந்தாலும் சரி, வேலைக்காரர் இருந்தாலும் சரி, நண்பர்களா இருந்தாலும் சரி, அக்கம் பக்கத்து வீடா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரிதான். யாரையும் பயமுறுத்தக்கூடாது, திடுக்கிட செய்யக்கூடாது, பதட்டமடைய வைக்கக்கூடாது. அப்படி வைக்கிறது மார்க்கத்துல ஹராம் அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அபூ தாவூத்ல நபி ஒளிப்பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதே மற்றொரு இடத்துல தப்ரானி, அல் பஸார் மாதிரி நூல்கள்ல இப்படி ஒரு செய்தி இருக்கு. இதே மாதிரி ஒரு பயணம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு தோழர்கள் பயணிக்கிறாங்க. பயணிக்கும் போது ஒருத்தர் என்ன பண்ணாரு, செருப்பை தலைக்கு வச்சுக்கிட்டு படுத்தாரு. செருப்பை தலைக்கு வச்சுக்கிட்டு தலைவாணியிலன்னு படுத்தார். அந்த செருப்பை பிற தோழர்கள் உருவி எங்கிட்ட ஒரு ஓரத்துல ஒளிச்சு வச்சுட்டோன்னே இவர் அந்த செருப்பை தேட, ஏன்னா பாலைவனத்துல செருப்பு இல்லாம நடக்க முடியாது, அவ்வளவு கஷ்டமான சூழல். அப்போ அவங்க அந்த மாதிரி சூழல் வரும்போது இந்த செருப்பை தேடும் போது ரசூலுல்லாஹ் ரொம்ப கோபத்தோடு இந்த வார்த்தையை சொன்னான். இமாம் தபரானி தன் நூலிலே பதிவு செய்திருக்கிறார்கள், இமாம் பஸார் தன் நூலிலே பதிவு செய்திருக்கிறார்கள். இப்படி சொல்றாங்க, லா துரப்பியுல் முஸ்லிமு, அதாவது லா துரப்பியுல் முஸ்லிம், பிற முஸ்லிம்களை எந்த சூழ்நிலையிலும் பதட்டமடைய செய்யாதீர்கள். அப்படியே ஒருத்தர் செஞ்சா முஸ்லிம், ஒரு முஸ்லிமை பதட்டமடைய செய்தால் அதுதான் பெரிய மோசடி, பெரிய பாவம், பெரிய அநியாயம் அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 முறை சொல்லிக்கிட்டே இருந்தாங்களே இந்த வார்த்தை. 3 முறை சொன்னாங்க. பிறரை பதட்டமடைய சேர்ந்து உங்களுக்கு சிரிப்பா இருக்கலாம், கேலியா இருக்கலாம், நக்கல் நையாண்டியா இருக்கலாம். அந்த பதட்ட நேரத்தில் அவன் உள்ளம் படுற பாடு, அவன் படுற அவஸ்தை இருக்கு, அது மோசமானது. அந்த நிலைக்கு நீங்க ஆளாயிராதீங்க, அப்படி ஒரு பாவத்தை செஞ்சிடாதீங்க அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்களே. ஆனா இன்னைக்கு நிலை என்ன தெரியுங்களா, இந்த ஷைத்தான் சின்ன சின்ன பிள்ளைகளை ஒரு 6 வயசு 7 வயசு 10 வயசு 5 வயசு, அதாவது உலக அளவில் 18 வயசுக்கு கீழே இருக்கிற ஆளெல்லாம் சிறுமின்னு சொல்லிடுறான்னு வைங்களேன். ஆனா மார்க்கத்தின் பார்வையில அந்த பொம்பளை பிள்ளை ஆம்பளை பிள்ளை வயசுக்கு வந்துட்டா அது பெரிய பிள்ளைன்னு அர்த்தம், அது வேற.
ஆனால் இன்று உலகளாவிய அறிஞர்கள் சொல்றது 18 வயசுக்கு கீழே உள்ள பிள்ளைங்க 14, 15, 13, 8, 7 வயசு பிள்ளைங்க கூட பொம்பளை பிள்ளை ஆம்பளை பிள்ளை எல்லாம் இந்த ஷைத்தான் கடத்தி கொண்டு போய் அந்த வீட்டுல அந்த கெஸ்ட் ஹவுஸ்ல ஒடிச்சு வச்சு பாதாளத்துக்குள்ள போட்டு அடைச்சு அந்த பிள்ளைகளுக்கு மரண பயத்தை காட்டி அந்த மரண பயம் ஒண்ணு வரும் இல்ல பிள்ளைங்களுக்கு மூஞ்சியில அந்த நேரத்துல இருந்து அந்த பிள்ளைங்க உடம்புல இருந்து ரத்தத்தை எடுக்கிறான். உடம்புல இருந்து ரத்தத்தை எடுத்து அந்த ரத்தத்தை ஏன் எடுக்கிறான் அப்படின்னு கேட்டா, அதுவும் அந்த நேரத்துல ஏன் எடுக்கிறான்னு கேட்டா, அச்சினியல் அப்படின்னு ஒரு சுரப்பி ஊறுமா. பயமா இருக்கிற நேரத்துல நம்ம ரத்தத்துல இப்படி ஒரு சுரப்பி ஊறுமா. அந்த நேரத்துல அந்த ரத்தத்தை வெளியே எடுத்து இளமையாக இருக்கிறோம்னு நினைக்கிறாங்கல்ல அவங்களுக்கு பாய்ச்சுவானா. முதுமையாகி கிளடு தட்டுனவங்க மூஞ்சி சுருங்காம இருக்கணும், உடல் தெம்பா இருக்கணும், பார்க்க அழகா இருக்கணும், வயசு கடந்தாலும் பரவாயில்ல, இளமை தோற்றத்தில் இருக்குன்னு நினைக்கிறாங்க இல்லையா, இவங்களுக்கு இந்த ரத்தம் பயன்படுகிறது அப்படின்னு ஒரு ஆய்வறிக்கை சொல்லப்படுது. அதனாலதான் சொல்றாங்க அமெரிக்கா நாட்டினுடைய நிறைய ஹாலிவுட் நடிகர்கள், பெரிய பெரிய அரசியல் பிரமுகர்கள், பெரிய பெரிய பணக்காரர்கள் எல்லாம் வயது கடந்த பிறகும் இளமை பருவத்தோடு எப்படி இருக்கிறார்கள் என்றால் இந்த கயவனோடு கூட்டு வைத்து சிறு பிள்ளைகளை பயமுறுத்தி மரண பயத்தை உண்டாக்கி அந்த நேரத்தில் ரத்தத்தை உறிஞ்சி எடுக்கிறான்னா இவன் அட்டையை விட மோசமானவனா இல்லையா? இது எவ்வளவு பெரிய மாபாதக செயல். பச்சை பிள்ளையை கடத்தி கொண்டு போய் பூமிக்கடியில இருட்டுக்குள்ள பிள்ளைகளை எப்ப மௌத்தா போவோன்னு பிள்ளைக்கு தெரியாத அளவுக்கு பயம். இன்னைக்கு கொன்றுவானோ, நாளைக்கு கொன்றுவானோ, அடுத்த நிமிஷத்தை கொன்றுவானோ அப்படியே அந்த மரண பயம் வருது இல்லையா? அந்த பயம் வரும் பொழுது ஊசியை போட்டு ரத்தத்தை எடுத்து அதை சப்ளை பண்ணி அதை மூலம் காசு சேர்த்து இவன் வர்றானா எவ்வளவு பெரிய கொடியவனா இருப்பான். இவன் யூதன். அதுதான் இங்க ரொம்ப ஒரு கவனிக்க வேண்டிய நிலை யாருன்னு கேட்டா, இந்த ஷைத்தான் ஒரு யூதன். யூதர்கள் நிலையே என்னன்னு கேட்டா, உலக அளவுல தான் சுகமா இருக்க எவனையும் அழிக்க தயார், எந்த நிலைக்கும் போவான். நான் நிம்மதியா வாழணும் அப்படின்னா, ஏன் இனம் நிம்மதியா வாழணும்னா யாரையும் எந்த அளவு துன்புறுத்தவும் தயார். அதே போல எனக்கு காசு வரணும் அப்படின்னா எதையும் செய்ய தயார் என்ற ஒரு சமூகம் இந்த பூமியில இருக்குமே. ஆனால் அன்றிலிருந்து இன்று வரை யூத சமூகம் மட்டும்தான், யூத சமூகம் மட்டும்தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், தன் குடும்பத்து பெண்களை காசுக்காக கூட்டி கொடுத்த சமூகம் ஒன்று இருக்குமே ஆனால் அது யூத சமூகம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார். காசு சம்பாதிப்பதற்கும் தன் ஆசைகளை தீர்த்துக் கொள்வதற்கும் யாரையும் எதுவும் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலையை உள்ளவனால தானே இன்னைக்கு பலஸ்தீனத்தில் கொடுமையை நிகழ்த்த முடியுது. பசியும் பட்டினியும், இருப்பிடம் இல்லாமல், வீடு வாசல் இல்லாமல், மருத்துவ வசதி இல்லாமல், தண்ணீர் வசதி இல்லாமல், மின்சார வசதி இல்லாமல், அவ்வளவு வசதி எல்லாம் பிடிக்க அந்த மக்களை குடும்பப்படுத்துறான்னா அவங்க உள்ளத்துல ஈவு இறக்கமே இல்லை. தான் சுகமா வாழ்றதுக்கு எதையும் செய்யலாங்கிற மனநிலை. இந்த யூதர்களில் உள்ள ஒருவன் தானே இவன் எப்ஸ்டீன்ங்கிறவன். இவன் இதைதான் செஞ்சிருக்கிறான் நீண்ட காலமா. 2008 அவனை பத்தி வெளியே வந்தாலும் கூட அதுக்கு முன்னாடி இருந்தே இந்த தப்பை செஞ்சுக்கிட்டு இருந்தான்னு சொல்றான். அதுக்கு முன்னாடில இருந்து அவன் தப்பை செஞ்சுக்கிட்டு இருந்தான். அவன் இளமை பருவத்திலிருந்தே செய்ய ஆரம்பிச்சான். அதனாலதான் நிறைய காசு அவனுக்கு கொட்ட ஆரம்பிச்சு அப்படின்னு சொல்றாங்களே. இது மாதிரி குற்றங்கள் ஏராளமாக செய்யப்பட்டிருக்கிறது. பச்சை பிள்ளைங்களுக்கு ஓடி ஆடி திரியிற வயசு, அதுகளுக்கு சாப்பாடு, தூக்கம், விளையாட்டு, இதை தவிர குழந்தைகளுக்கு தெரியாது இல்லையா? நம்ம வீட்டு பிள்ளைகள் அப்படித்தானே பாக்குறோம். ஒரு 7, 8 வயசு 10 பிள்ளைக்கு, அந்த வயசு பிள்ளைக்கு என்னங்க ஆர்வம் வரும்? விளையாடணும், நல்ல ருசியா சாப்பிடணும், அதே மாதிரி நல்லா தூங்கணும். இந்த 3 தான் அந்த குழந்தைகளுக்கு தெரியும். உலகமே தெரியாது அந்த பிள்ளைகளுக்கு, என்னன்னே தெரியாது. செக்ஸ் அப்படின்னா என்னன்னே தெரியாத பிள்ளைகளை கடத்தி கொண்டு போய், அதாவது வயது முதிர்ந்த கிழவனிலிருந்து குமரன் வரை பச்சை பிள்ளையோடு தப்பான உறவுக்கு, அந்த வன்புணர்வுக்கு ஆளாக்குகிறான் என்றால் இது எவ்வளவு மோசமான செயல்பாடு என்று நாம் விளங்க வேண்டியிருக்கிறது. திருமீதியில இப்னு மாஜாவில இப்படி ஒரு நபி மொழி பதிவு செய்யப்பட்டது. ஒரு தோழி, ஒரு பெண் தோழி, ஒரு சஹாபிய பெண், அந்த அம்மா என்ன பண்றாங்க, இரவு நேரத்துல பள்ளிவாசலுக்கு தொலை போறாங்க. அப்ப கரண்ட் இல்லாத காலம் இல்லையா, சூரியன் மறைஞ்சிட்டாலே கடுமையான இருட்டு உள்ள காலம். அப்போ அவங்க தொலை போகும் பொழுது எதிராக இருந்த ஒரு ஆளு நீண்ட நாள் பிளான் போட்டு கரெக்டா அந்த அம்மாவை அப்படியே வாய் வச்சு பொத்தி தூக்கிட்டு போய் கற்பழிச்சிட்டார். கற்பழிச்சு முடிச்ச உடனே இந்த செய்தி வருது. ரசூலுல்லாஹ் அந்த பெண்ணையும் கூப்பிட்டு விசாரிச்சாங்க. விசாரிச்ச உடனே அது கற்பழிக்கப்பட்டது உண்மை, இந்த பெண் வன்புணர்வுக்கு ஆளானது உண்மை அப்படின்னு தெரிஞ்ச உடனே சம்பந்தப்பட்ட ஆளையும் தூக்கிட்டு வாண்டாங்க. சம்பந்தப்பட்ட ஆளையும் தூக்கி வந்தாச்சு. நீண்ட நேர விசாரணைக்கு பிறகு அந்த பெண்ணிட்ட சொன்னாங்க, இது ஹபி தம்மா, நீ முதல்ல போ, இந்த இடத்தை விட்டு போயிரு. ஃபக்கத் கஃபரல்லாஹு லக்கி, அல்லாஹ் உன்னைய மன்னிச்சிருவான்.
நீனா அந்த தப்புக்கு போகல, உன்னை அந்த தப்புக்கு இழுக்கப்பட்டு இருக்கிறது, நீ இந்த இடத்த விட்டு போ, உனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, யாரும் உன்னை எதை பத்தி எந்த குறையும் சொல்ல போறது இல்ல, அல்லாஹ் உன் பாவத்தை மன்னிப்பான், அல்லாஹ் போதுமான போ அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு சஹாபாகிட்ட சொன்னாங்க, இர்ஜிமூஹு, இவரை பிடிப்பான், இவரை பிடிச்சி கல்லால எரிஞ்சு கொலை செய்ய அப்படின்றாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவரை பிடிச்சி மக்களுக்கு மத்தியில நிப்பாட்டி மக்கள் கையில சிறு கற்களை கொடுத்து கல்லால் எரிந்தே கொல்லணும். அது மிகப்பெரிய, அதாவது ஒரு கடுமையான வேதனைக்குரியது. ஒரு மனுஷனை ஒரு செகண்டுக்குள்ள சுட்டு கொன்றலாம், அல்லது ஒரு கழுத்தை வெட்டி கொன்றலாம், அல்லது உடல் உறுப்புகளை கிழிச்சு கொன்றலாம். ஆனா கல்லால எரிஞ்சு கொள்ளணும்னா கிட்டத்தட்ட ஒரு 2-3 மணி நேரத்துக்கு மேல தேவைப்படும். மக்கள் எரிய எரிய கொஞ்சமா சின்ன காயம் பெரிய காயமாயி பெரிய காயம் உடல் உறுப்புகளை சேதப்படுத்தி ரத்தம் வெளியே வந்து அதுக்கப்புறம் ரூஹு போகணும்னா எவ்வளவு கஷ்டம். பெருமானார் ஸல்லல்லாஹு என்ன உணர்த்துறாங்கன்னு கேட்டா, அதாவது விபச்சாரம் செய்தாலோ வன்புணர்வுகளில் ஈடுபட்டாலோ அவன் உலகத்திலேயே வாழ தகுதியற்றவன், அவன் கொடுமையோடு அவன் மரணத்தை சந்திக்க வேண்டும். மரண வேதனை என்னான்னு அவனுக்கும் தெரியணும், அவனை பார்க்கிற பிறருக்கும் தெரியணும். அப்படிங்கிற நிலைப்பாட்டுல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இர்ஜிமூஹு, அவனை கல்லால் எறிந்து கொல்லுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளையிட்டார்கள். அதன் பிரகாரம் அவருக்கு அந்த தண்டனை தரப்பட்டது என்று பார்க்கிறோம். அப்போ விபச்சாரத்திற்கு எவ்வளவு பெரிய குற்றம், அவ்வளவு பெரிய தண்டனை கொடுக்கும்னு இஸ்லாம் சொல்லியிருக்க, நீ ஆயிரக்கணக்கான பச்சை பிள்ளைகளை கூட்டிட்டு போய் உன்னுடைய தேவை முடிஞ்ச பொழுது அந்த தேவையை முடிச்சு அந்த பிள்ளையை கொலை பண்ணி இருக்கிறிய, அல்லாஹு தஆலா எவ்வளவு பெரிய தண்டனை உனக்கு தர போதுமானவன், உன்னை சார்ந்தவர்களுக்கும் தர போதுமானவன். இந்த குற்றத்தை ஒரு அதாவது அவன் செஞ்சா இவன் செஞ்சான்னு சொல்றதுக்கு இல்ல, சவுதி நாட்டினுடைய முக்கிய தலைவர்கள் செய்திருக்கிறார்கள் என்பதாக பட்டியல், துபாய் நாட்டினுடைய முக்கிய தலைவர்கள் செய்திருக்கிறார்கள் என்பதாக பட்டியல். இவர்கள் எல்லாம் முஸ்லிம்கள், இவர்கள் எல்லாம் ஐவேளை தொழக்கூடியவர்கள், கலிமா சொன்னவர்கள், இவர்கள் கூட அந்த அவனுடைய நீண்ட பட்டியலில் இருக்கிறார்கள் என்றால் ஒரு முஸ்லிம்னா ஒரு இறக்க வர வேண்டாமா? ஒரு ஹராமான செயல்பாடு செய்யறமே, ஒரு பச்சை பிள்ளை வன்புணர்வுக்கு ஆளாக்குறமே, அந்த பிள்ளையை கொல்றதை பத்தி கவலை இல்லையே, அந்த பிள்ளையோட உடம்புல இருந்து ரத்தத்தை உறிஞ்சு அது நமக்கு அதை நம்ம மருந்தாக பயன்படுத்துறமே அப்படிங்கிற ஒரு ஈவு இறக்கம் எவனுக்கு இல்லை, உனக்கு வேண்டாமா? அவ்வளவு சுகமா உனக்கு, அவ்வளவு உலகத்தில் நீ வாழ ஆசைப்படுறியா? நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் தண்டிப்பான அப்படிங்கிற நிலைப்பாடு வர வேண்டாமா? உனக்கு நல்ல மௌத்து வருமா? கபருடைய வாழ்க்கை, மஹ்ஷர் வாழ்க்கை உனக்கு நல்ல நிலையில இருக்குமா? கொஞ்சமாவது அவர்கள் யோசித்திருப்பார்கள். ஆனால் எவனோ ஒருத்தன் செய்யறான், நீ செய்யலாமா? அதை தடுக்க முயற்சி பண்ணணும்ல. அப்ப நீனும் சேர்ந்து செய்யறேன்னா எவ்வளவு பெரிய மோசமான நிலைப்பாடு. பணக்காரனா இருந்தா, ஆட்சி அதிகாரம் இருந்தா என்னை யாரும் எதுவும் செய்ய முடியாங்கிற மனோபாவம் தானே. அதாவது இந்தியாவுல குழந்தைகள் கடத்தல் குஜராத்தில் அதிகம் ஒரு கணக்கெடுப்பு இருக்குது. குஜராத்தில் அதிகமான பெண் குழந்தைகள் கடத்தப்படுகிறார்கள். கடத்தப்படுறது வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்றான்றதுதான் இங்க பெரிய வேதனையானது. அதே போல பலஸ்தீனத்தில நிறைய பெண் குழந்தை காணாமல் போகிறார்கள். அவர்கள் எல்லாம் அமெரிக்கா நாடுகளுக்கு, மேலை நாடுகளுக்கு உடல் உறுப்புகளுக்காகவும் இந்த செக்ஸ் தொல்லைகளுக்காகவும் பயன்படுத்தப்படுகிறார்கள் என்பதாக ஒரு நீண்ட ஆய்வறிக்கை சொல்லுகிறது. அதாவது உலகம் முழுக்க கடத்தப்படுகிறது. அமெரிக்க நாடுகளிலும் கடத்தப்பட்ட பிள்ளைகள் தான் அங்க இருக்கிறது. நிறைய எக்கச்சக்கமான பிள்ளைகள் இருக்கிறது. முஸ்னத் அஹ்மதுல இப்படி ஒரு நபி மொழி பதிவு செய்யப்பட்டது. ஹுதைல் குலத்தார்ல ஒரு குடும்பம், அந்த குடும்பத்துக்கு வெளியூர்கார் ஒருத்தர் வந்து விருந்தாளியா தங்கத்துக்கு அனுமதி கேட்கிறார். அன்னைக்கு இருந்த அரபு மக்கள் உள்ள கலாச்சாரம் என்னன்னு கேட்டா, யாரு வேண்டாலும் யார் வீட்டுல வேண்டாலும் விருந்தாளியா தங்கலாம். நான் வெளியூருக்காரன், எனக்கு ஒரு 3 நாள் உங்க வீட்டுக்கு தங்கிக்கிறேன், தங்குற இடமும் இருக்கிற சாப்பாடு ஏதாவது கொடுங்க வைங்கன்னு கேட்டா அதை கௌரவமா நினைச்சு அந்த மக்கள் கொடுப்பாங்க. அப்படியா, நீங்க எங்க வீட்டு விருந்தாளி, இந்த ரூம்ல தங்கிக்கங்க, 3 வேளை இந்தாங்க சாப்பிட்டுக்கங்க, நிம்மதியா இருந்துட்டு போங்க அப்படின்னு கொடுக்கிற ஒரு கலாச்சாரம் முஸ்லிம்கள்ட்ட, பண்டைய அரபு மக்கள்கிட்ட இருந்துச்சு. அந்த நேரத்துல தான் ஹுதைல் குடும்பத்துல ஒரு வெளியூருக்காரர் முன்பின்னே தெரியாதவர் வர்றார், விருந்தாளியா வந்து தங்கணும் முடிவு பண்றார். ஒரு நாள் கடந்து போச்சு. அந்த 2வது நாள் அந்த வீட்டுல கண்ணுக்கு அழகான லட்சணமான ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குது. எல்லாரும் வெளியே போயிட்டாங்க வேலைக்கு, ஒரு பொம்பளை பிள்ளை மட்டும் தான் தனியா இருக்கு. இவர் பார்த்தாரு, அந்த பிள்ளைய புடிச்சு இழுத்து கற்பழிச்சு ஏதாவது பண்ணிடுவோன்னு கடுமையான முயற்சி பண்ணனா, அல்லாஹ் அக்பர், அந்த பெண்ணு இவனை விட தெளிவா இருந்ததுனால பெரிய கல்லை புரட்டி கொண்டு வந்து அவன் தலையில போட்டு அந்த இடத்துல கொலை பண்ணிட்டான். அந்த இடத்துல கொலை. அப்ப ஜனாதிபதி உமர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த பிரச்சனை, அதாவது கொலை செய்யப்பட்ட குடும்பத்தார்கள் கொண்டு வராங்க. எங்க ஆம்பளைய, எங்க குடும்பத்தில் உள்ள ஒரு ஆம்பளைய இந்த பொம்பளை தலையில போட்டு கொண்டு விட்டா அப்படின்னு ஒரு பாதி செய்தியை மட்டும் கொண்டு வந்தோன்னே அந்த பொம்பளை பிள்ளைங்க கூப்பிட்டு உமர்களியான விசாரிச்சாங்க, என்ன நடந்துச்சு, நீ ஏன் அவனை கொன்ன அப்படின்னு கேட்கும் பொழுது, அவன் என்ன கற்பழிக்க முயற்சி பண்ணா,
நான் இருக்கிற இடம் படுக்க வீடு சாப்பாடு எல்லாம் கொடுத்தா என்னையே அவன் கற்பழிக்க முயற்சி பண்ணா கொலை பண்ணிட்டேன், என் கற்பை பாதுகாக்க நான் கொலை பண்ணேன் அப்படின்னு சொன்ன உடனே உமரலியான ஷபாஸ் அப்படின்னு தட்டி கொடுத்து அந்த அம்மாவை போன்னு சொல்லிட்டு பாதிக்கப்பட்ட கொலை செய்யப்பட்ட குடும்பத்தை சொன்னாங்க, எந்த நஷ்ட ஈடும் கேட்டு வரப்படாது. ஆம்பளை தப்பு பண்ணியிருக்கான், சரியான பனிஷ்மெண்ட் அந்த பொம்பளை பிள்ளை கொடுத்துட்டா, அதுக்காண்டி கவர்மெண்ட்டே நஷ்டஈடு வாங்க முடியாது, அந்த குடும்பத்தார்களே நஷ்டஈடு வாங்க முடியாது, சட்டம் இல்லாம ஓடி போயிருந்தாங்க. முஸ்னத் அஹ்மது நபி மொழி பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதாவது மார்க்கத்தின் பார்வையில, அதாவது வன்புணர்வுக்கு ஆளாகும் போது ஒரு பெண் தன்னை தற்காத்துக் கொள்ள அவள் எதை வேண்டுமானாலும் செய்யலாம், கொலை கூட செய்யலாம். மார்க்கம் அதை வரவேற்கிறது. மார்க்கம் அதை வரவேற்கிறது. வன்புணர்வு செய்து விட்டான் ஒரு பெண்ணை, அவளுடைய விருப்பமே இல்லாவிட்டாலும் அப்பொழுதும் அவள் நிராபராதி தான், அவள் குற்றமற்றவள் தான், அவள் கண்ணியத்திற்குரியவள் தான், அவளை தவறாக பார்க்க கூடாது என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நிலைப்பாடு. அப்படின்னு பார்க்கும்பொழுது அந்த பாவம் இல்லாத பிள்ளைங்க நிச்சயமாக நிரபராதிகள். அவர்கள் எந்த அளவுக்கு அதாவது அனுபவிக்கிறார்களோ அவர்கள் மூமின்களாக முஸ்லிம்களாக மட்டும் இருந்தால் நிச்சயமாக அவர்களுக்கு அல்லாஹ் பிரதி உபகாரத்தை வழங்காமல் இருக்க போவதில்லை என்பதுதான் செய்தி. இதுல இன்னொரு வேதனையானது என்ன தெரியுங்களா? பொம்பளை பிள்ளைய கடத்தி கொண்டுட்டு போறானே அப்படின்னு பார்த்தா இல்ல, சின்ன சின்ன ஆம்பளை பிள்ளையை கடத்தி கொண்டு போறான். சின்ன சின்ன ஆம்பளை பிள்ளை 8 வயசு 10 வயசு பிள்ளை எதுக்குடாண்டா? அந்த ஆம்பளை பிள்ளை வன்புணர்வுக்காக, ஓரினை சேர்க்கைக்காக, பொம்பளை பிள்ளையை தாண்டி ஆண் பிள்ளைகளையும் ஓரினை சேர்க்கைக்காக கொண்டு போய் அந்த ஓரினை சேர்க்கை உலகத்திலேயே அறிமுகப்படுத்தி அமெரிக்காவில் தான். அமெரிக்காவில இருந்தா அந்த எய்ட்ஸ்ங்கிற நோய் இவங்கனாலதான் உருவானது என்பதாக ஒரு நீண்ட ஆய்வறிக்கை சொல்லுகிறது. எய்ட்ஸ் அப்படிங்கிற நோய் பல பெண்ணோடு போனதால் உருவானது அல்ல, ஒரு ஆணோடு பலர் போனதால் உருவானது என்பதாக ஆய்வறிக்கை உண்டு. அப்ப எய்ட்ஸ்ங்கிற நோய்க்கு அதாவது மூல காரணம் அமெரிக்காக்காரன். அந்த யூத பயலுங்களோட நாடுகள்ல தான் இன்னைக்கு அதாவது ஆணுக்கான திருமணம், பெண்ணுக்கு பெண் திருமணம் எல்லாம் ஜாயிஸ்ங்கிறான். அதாவது பில் கிளின்டன் அவனும் இந்த குற்றவாளியில ஒரு ஆள். அந்த ஆளு எலெக்ஷனுக்கு எப்படி தெரியுங்களா ஓட்டு கேட்டான்? நம்ம ஊர்ல பல இலவசம் அறிவிக்கிற மாதிரி அமெரிக்கா நாட்டில் அவன் எலெக்ஷனுக்கு வரும்போது அறிவிச்ச அறிக்கை என்னன்னு கேட்டா, அதாவது ஓர்பால் திருமணத்தை நான் வந்தால் அரசு ரீதியாக அங்கீகாரம் தருவேன்னு சொன்னான். அந்த சொன்னதுனாலதான் அவன் அந்த நாட்டுடைய பிரதமர் ஆனான். அதன் பிறகு அந்த சட்டத்தை அமுல்படுத்தினான். இன்னைக்கு அமுல்ல இருக்கு. உலக அளவில் கொண்டு வர முயற்சி, இந்தியாவுக்குள்ளே அப்படி ஒரு சட்டம் வந்துருச்சு அப்படிங்கறத வேதனை. ஆணுக்கான் திருமணம் முடிச்சுக்கலாம், பெண்ணுக்கு பெண் திருமணம் முடிச்சுக்கலாம், ஓர்பால் திருமணம் கூடும் அப்படிங்கிறது. இந்த நிலைப்பாட்டில் இந்த சின்ன பிள்ளைகளை, ஆண் குழந்தைகளை கடத்திட்டு போய் இந்த மிருகங்கள் அவர்களுடைய வன்புணர்வுக்கு பயன்படுத்துகிறார்கள் என்பது மிகப்பெரிய வேதனைக்குரியது. அதையெல்லாம் முடிச்சுட்டு அறுத்து வெட்டி கொலை பண்றதும், மண்ணுக்குள்ள புதைக்கிறதும், கடலுக்குள்ள தூக்கி வீசுறதும், எவம்புத்த பிள்ளைய எவன்டா இந்த மாதிரி பாடுபடுத்துறது? யோசிக்க வேண்டாமா? நீண்ட பட்டியல் இப்ப வந்துகிட்டே இருக்கு கொஞ்சம் கொஞ்சமா. அதாவது லட்சக்கணக்கான 1,80,000 போட்டோக்கள் வந்திருக்கிறது என்பதாக சொல்கிறார்கள், 2,000 வீடியோக்கள் வந்திருக்கிறது என்பதாக சொல்கிறார்கள். இப்படியான நிறைய ஆவணங்கள், அது குற்ற ஆவணங்கள் நீண்டு கொஞ்சம் கொஞ்சமா அமெரிக்க அரசினுடைய நீதிமன்றமே வெளியிட்டு இருக்கு, நீதித்துறையே வெளியிட்டு கொண்டிருக்கிறது. அதுதான் மிகப்பெரிய ஆச்சரியம். அதாவது இது வெளியே வர்றதுக்கு அழுத்தம் கொடுத்து கையெழுத்து போட்ட ட்ரம்ப் அதுல உள்ள ஒரு ஆளு அப்படிங்கிறதா இங்க மிகப்பெரிய வேதனைக்குரியது. ட்ரம்ப் மாதிரி, பில்கேட்ஸ் மாதிரி, அதே போல பில் கிளின்டன் மாதிரி, அதே மாதிரி சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய மன்னர்கள், துபாயில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள், இந்தியாவுடைய ஆட்சி பொறுப்பில் இருப்பவர்கள், இப்படி உலகளாவிய பெரும் பணக்காரர்கள் அவர்களுடைய ஆட்சி பீடத்தில் இருப்பவர்கள் இந்த குற்றங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது மிகப்பெரிய வேதனைக்குரியது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார்கள், இமாம் இப்னு கய்யூம் தன்னுடைய திப்பு நபவியில் இந்த செய்தியை பதிவு செய்திருக்கிறார்கள். எந்த மனிதன் தன் கட்டிய மனைவி பின் துவாரத்தில் அவன் உறவு கொண்டால், அவர் ரஜுலன் அல்லது ஆணோடு ஆணுடைய துவாரத்தில் உறவு கொண்டால், அவர் சையிபன் பிள்ளைகளை, பச்சை பிள்ளைகளை கடத்தி கொண்டு போய் அந்த பிள்ளைகளை வன்புணர்வுக்கு ஆண் பிள்ளைகள் ஆளாக்கினால் அவன் நிலை என்ன தெரியுமா? மறுமை நாளில் அவன் எப்படி கபரிலிருந்து எழுந்து வருவான் என்றால், செத்த பிணத்தின் வாடையை விட அதிகமான வாடையோடே எழுந்து வருவான். அவ்வளவு துர்நாற்றம் வீசும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். இந்த ஹதீஸ்ல கவனிக்க வேண்டியது என்னன்னு கேட்டா, மனைவியை கூட பின்துவாரத்திட்ட போவாதேங்கிறாங்க பெருமானார். ஓ மனைவி தான்,
பின்துவாரத்தின் வழியாலே கையாளாதே, உன் இச்சையை தீர்த்து கொள்ளாதே. அது அருவருப்பான ஒரு இடம், அருவருப்பான ஒரு இடம் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. மனைவியாக இருந்தாலும் கூட அப்படின்னா யோசிக்க வேண்டியது, இந்த பச்சை பிள்ளையெல்லாம் இப்போ செய்வான் தெரிஞ்சோ என்னமோ பெருமானார் ஸல்லல்லாஹு அன்றே சொல்லி விட்டு போய்விட்டார்கள். சபியன் ஒரு வார்த்தை, சிறுவர்கள் சிறுவர்கள் அப்படின்னு வார்த்தை, சிறுவர்களை அதற்கு பயன்படுத்துவோம் என்று வருகிறது என்றால், நபி அவர்கள் காலத்தில் அப்படி ஒரு நிலை இல்லை என்றாலும் கூட இன்று பரவலாக வந்து கொண்டிருக்கிறதா இல்லையா? மற்றொரு நபி மொழி சொல்கிறது, சிறுவர்களையும் அதாவது ஓரின சேர்க்கையும் மறுமை நாள் நெருக்கத்தில் ஹலாலாக ஆக்கப்படுவார்கள் என்றெல்லாம் வருகிறது. இன்று யதார்த்தம் அந்த நிலைக்கு வந்திருக்கிறோமா இல்லையா? வந்து விட்டதா இல்லையா? சுஃபியான் சௌரி ரஹிமஹுல்லா, அதாவது அரசு கட்டி வச்ச குளியலறை, அன்னைக்கு கவர்மெண்ட் அங்கங்க குளியலறை கட்டி வச்சிருக்கோம். குளியலறைக்கு 2 பைப்பு மாதிரி வச்சிருப்பாங்க. இது பச்சை தண்ணி, அது சுடு தண்ணி, யாரு வேண்டாலும் வெளியூர் வாசி குளிச்சுக்கோ அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இஸ்லாமிய அரசு நிலையில இருந்துச்சு. அப்ப வெளியூருக்கு போன சுஃபியான் இப்னு சௌரி ரஹிமஹுல்லா ஒரு பாத்ரூம்ல குளிக்க போனாங்க. குளிக்க உள்ள நுழைஞ்ச உடனே ஒரு சிறு வயசு பிள்ளையும் ஒரு ஆம்பளை பிள்ளையும் குளிக்கிறதுக்கு உள்ள நுழைஞ்ச உடனே அவங்க பதட்டத்துல வெளியே ஓடி வந்து சொன்னாங்க, அஹ்ரிஜூஹு அஹ்ரிஜூஹு அப்படின்னு சொன்னாங்க. ஏப்பா அந்த பையனை வெளியே போச்சு, பையனை வெளியே போச்சு அப்படின்ட்டான். அடுத்து ஒரு வார்த்தை சொன்னாங்க, இன்னி அரா மஅல் குல்லி இம்ரத்தின் ஷைத்தான், ஷைத்தான் வந்து பெண்ணிடத்துல ஒரு ஷைத்தான் தான் உண்டு, ஆனால் குல்லி குலாமின் அஷ்ரத் ஷயாத்தீன், இது மாதிரி சின்ன ஆண் பிள்ளைகளிடத்துல 10 ஷைத்தான்கள் இருப்பார்கள். அந்த 10 ஷைத்தான்கள் அந்த பெண் அந்த ஆண் பிள்ளைகளை தவறான பார்வை பார்க்க வைத்து விடுவார்கள், தவறான உறவுக்கு அழைத்து போய் விடுவார்கள், ஓரினை சேர்க்கம் பக்கம் போகும் நிலை உருவாகிவிடும். அதனால் இந்த சின்ன பையன் உள்ள வரக்கூடாது, அவனை வெளியே வரட்டு, நான் குளிக்க முடியாது அப்படின்னு ஒரு குளியல் அறையில் கூட நம் முன்னோர்கள் மார்க்க அறிஞர்கள் எவ்வளவு பேணுதலாக இருந்திருக்கிறார், எவ்வளவு பேணுதல். சொல்வார்கள், இமாம் இப்னு ஜௌசி அல் தல்பீஸ் வ இப்னீஸ் என்ற நூலில் இந்த செய்தியை பதிவு செய்திருக்கிறார்கள். அதாவது மீசை முளைக்காத சிறுவர்களோடு அதிகம் பேசாதீர்கள் என்பார். மீசை முளைக்காத சிறுவர்களோடு உங்கள் உள்ளத்திலே ஷைத்தான் தப்பான எண்ணத்தை உண்டாக்கிவிடக்கூடும், அவர்களோடு அதிகமாக வைத்துக் கொள்ளாதீர்கள் என்று அமீரலிலானை எச்சரிக்கிறார்கள். என்றால் நம் முன்னோர்கள் எவ்வளவு கட்டுக்கோப்போடு வந்திருக்கிறார்கள், எவ்வளவு பேணுதலாக இருந்திருக்கிறார்கள் என்றெல்லாம் அதை பார்க்க முடியுமா? இந்த நிலைப்பாடு என்ன? அதாவது அவன் செய்த ஒவ்வொரு பாவம் மிக மோசமானது. அவனுடைய அந்த நீண்ட ஆவணங்களிலே முக்கியமான தலைவர்கள், குறிப்பாக பில்கேட்ஸ் போன்றவர்கள் இல்லை என்று மறுத்தாலும் கூட அவனை பற்றி நிறைய செய்திகள் உள்ளே இருக்கிறது. அவன் மிகப்பெரிய மோசக்காரன் என்பதாக அவன் மனைவியே பப்ளிக்கா பேட்டி கொடுக்கிறாள கணவனை பற்றி. அப்போ எவ்வளவு அருவருப்பான நிலை. காசு இருக்கு, அந்தஸ்து இருக்கு, ஆட்சி இருக்கு அப்படிங்கிறதுனால என்ன வேண்டாலும் செய்யலாங்கிற மனநிலை இருக்கு. அது மிகப்பெரிய மோசமான ஒரு மார்க்க அறிஞர் சொல்வார், உலகத்தில் எல்லோரும் கஷ்டங்களை பொறுத்து கொள்ள முடியும், ஒருவன் நல்லவனா தீயவனா என்பதற்கு அவனுக்கு கஷ்டம் கொடுப்பதை விட அவனுக்கு அதிகாரத்தை கொடுத்து பார் என்று சொல்வார். அதிகாரத்தை கொடுத்து பார், அப்போதுதான் அவன் நல்லவனா கெட்டவனா என்பதாக தெரியும். அதிகாரம் தன் கைகளில் வந்த பிறகு அவன் அமைதியாக ஒழுக்கத்தோடு இருந்தால் அவன் நல்லவன். அதிகாரம் தான் வந்துவிட்டதே, என்னை யார் என்ன செய்ய முடியும் என்ற ஆணவத்தை ஆடுவனால் அவன் தீயவன் என்பதற்கான அடையாளம் என்பதாக மார்க்க அறிஞர்கள் சொல்கிறார்கள். என்றால் இப்பொழுது யோசிக்க வேண்டும், அதாவது அதிகாரங்கள் இருப்பதால் தானே இவ்வளவு குற்றங்கள் செய்கிறார்கள். இவ்வளவு குற்றங்கள் அவனோடு நிறைய கள்ள உறவில இருந்தவர்களும் அவனோடு உதவி செய்தவர்களும், அதிலும் குறிப்பாக முஸ்லிம்கள் என்பது வேதனைக்குரியது. அல்லாஹ் பாதுகாப்பானாக. இது போன்ற கொடியவர்களுக்கு அல்லாஹ் தஆலா தக்க தண்டனை தக்க நேரத்திற்குள்ளாக விரைவிலேயே தர வேண்டும் என்று நாம் பிரார்த்திக்க வேண்டும். அந்த குழந்தைகளுக்கு போதிய விடிவு காலங்கள் கிடைக்க பெற வேண்டும். அந்த குழந்தைகள் அல்லாஹ் தஆலா எல்லா வகையான பிரதி உபகாரத்தை வழங்கி அவர்களுக்கு போதிய ஷிஃபாவை தர வேண்டும். வல்லோன் அல்லாஹ் தஆலா இது போன்ற பெரும் பாவங்கள் இருந்து நம் சமூகத்தை பாதுகாப்பானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.